போகிறேன்னு நான் கொடுக்கவே மாட்டேன். எனக்கா குட்டி சாத்தா கொடுக்க மாட்டேன்? நீ மட்டும் சாப்பிட்டீங்கன்னா இருக்குல்ல என்னாவும் தெரியுமா உனக்கு? உன் காசில் இன்னும் செடி முளைக்கும். அப்போ சாப்பிடல கடந்து குட்டி சாத்தான் பிரீத்தி நம்பிடுச்சு. நம்ம பேர் என்னமோ வச்சுருக்காங்க. நம்ம பேர் மட்டும் சலீனா மாமா, அவள் பேர் மட்டும் பிரீத்தி அம்மா. நான் ஹிந்து, அவள் கிறிஸ்டின். நான் தான் கிறிஸ்டின், அவள் தான் ஹிந்து. கொஞ்சம் புரிஞ்சிடும். நான் மட்டும் அவள் என்ன நினைப்பா, நான் மட்டும் சனியாக வாழ்ந்துருக்கோம். முதல்ல அவள் இப்படி அடிக்கிறாளே அப்படின்னு நினச்சிட்ருப்பா. ஆனால் நம்மளுக்கு அந்த குட்டி சாத்தாலையே இல்லாமல் அம்மா கூட அப்பா கூட ஜாலியாக இருக்கலாம். என்னக்கா இன்னும் முழு முடிச்சுட்டுருக்கா? சொல்லுக்கா. அதெல்லாம் எதுவும் இல்லைடா தங்கம். சரி இப்போ அது நினைக்கிறேன் அம்மா சொல்லுமா. அதில் பொய்ய இதில் எதுவுமே நம்ப வைக்க முடியாது. குடிசத்தை எது சொல்கிறாங்க நம்பிதுன்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே நம்பாமல் இது போயிடுது. சரி நீ போ, டிடிப்பை கிழிச்சு வச்சிடலாம். வர கோவத்துக்கு டிடிப்பை கிழிச்சு வச்சிடலாம். வைப்பு நான் மட்டும் பெரிய பிள்ளையா பிறந்துட்டேன், சின்ன குழந்தைங்களும் பிறந்துட்டேன். ஆனால் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹலோ, பிரீத்தியா? அம்மா அவள் தூங்கிட்டு இருக்காம்மா. ஆமாம்மா அவள் தூங்கிட்டு இருக்கா. சாப்பிட்டு நான் ஊட்டி விட்டேன். தேங்க்யூம்மா. அப்பாடே விட்டு தண்ணி ஒரு இடத்துக்கு கூட போக முடியல. வச்சுடுமா? வச்சுட்டோம். இப்போ போயிட்டு நம்ம புக்கு நம்ம ஸ்டோரி படிச்சுட்டு இருக்கோம்ல, அந்த ஸ்டோரி போயிட்டு நம்ம போயிட்டு வேலை எடுத்து வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட கொடுக்க ஜாலியாக இருக்கும். நம்மக்கிட்ட கொடுக்க ஜாலியாக இருக்கும், எனக்கு சந்தோஷம். இந்த புக்கை எடுத்து இதுக்குள்ளே வைக்கணும். கிளம்பலாம். அது யாருக்கு சொல்ல எனக்கு சந்தோஷம். முட்டி போட மாட்டேன், இப்படி உட்காந்து அப்பயே கொடுப்பேன். ரோஸ் டீ அவன் எங்கே போனான்? வீட்டுக்குள்ளே. டீ நல்லா இருக்கியாடா? என் தங்கச்சி பிரீத்திக்கு தெரியாம உண்டு வரத்துக்குள்ள அவள் குட்டி சாத்தான் தான் சொல்லவே வரும் எனக்கு. ஆனால் இப்படிக்கும் வருது என்னன்னே தெரில. அங்கே வச்சுட்டேன். இந்த ஸ்டோரி புக்கு மட்டும் நீ கேட்டு பாரு, உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்டா. லாலா லாலா லாலா. வரும்போது அந்த மாதிரி ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இல்லை அந்த குட்டி சாத்தை என்ன பண்ணணும்னு தெரியுமா? அம்மா கிட்ட அம்மா என்னை விட்டு அக்கா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லிடுவோம். அதுக்கு தான் ஃபோனை எடுத்துகிட்டு வந்துடுவோம். இல்லை அந்த குட்டி சாத்தா கால் பண்ணி சொல்லிடுவோம். அம்மா நம்பர் கூட சொல்லி வச்சுருக்காங்க, நான் எப்படியாச்சும் எதாவது பண்ணுவேன்னு. சரி இந்த ஸ்டோரி கண்டினியூ எடுத்து பாரு, சூப்பராக இருக்கும். இந்த ஃபோனை தூக்கி போடுறேன்னு பார்க்குறியா? இது வெறும் கவர் மூடி தானே இருக்குது, அதனால இந்த ஃபோனுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது. கீழே தூக்கி போட்டுருவோம். இது மட்டும் நீ படிச்சு பாருயா. நீ எதுக்கு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு படிச்சு பாருங்க. நீ மட்டும் பதில் படிச்சு பார்க்கலீங்கன்னா நல்லா உட்காந்து போடுமா போகணும்ல படியப்ப. சரி இரு எடுத்து பார்க்குறேன். நீ என்ன இருக்கும் அப்படி? உனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னதான் இருக்கும் சொல்லு பார்க்கலாம்.
எதுவும் இருக்காது, எதுவும் இருக்காது. என்ன புரிஞ்சுச்சா? பேர் உங்க அம்மா வச்சுட்டீங்களா? பாடுபடுறாங்க. ஏ வாழ்ந்து போச்சு எனக்கு. ஷாலு இதுக்குள்ள இருக்கா? என்ன ஷாலு என்ன வச்சிருக்க பாருங்க. இதை குப்பை வச்சிருக்கியா? எனக்கே கொடுத்துருக்கியா? ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கே கொடுத்துறியா? அந்த பையனுக்கு எனக்கு கொடுத்துருக்கியா? அப்படிலாம் கொடுக்க முடியாதுடா. அந்த பை மட்டும் கொடுத்துரு. நீ புக்கு மட்டும் வச்சுக்கோ. கொடு. இந்த புக்கு மட்டும் நீ வச்சுக்கோ. இந்த புக்கு என்னோடது தான். எங்கள் அம்மா கேட்டாங்கன்னா நான் என் பேக்குள்ளே வச்சுட்டேன் மம்மி அப்படின்னு சொல்லிடுறேன். நீ வீட்டுக்கு கிளம்பு. சரி நான் கிளம்புறேன். பாய்.